பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க பாடுவோம் என் சத்துருவே. என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுது. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுது. அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும். கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும். அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே. அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே. என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுதே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுவே. வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி. வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி. தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தேவன் பெரியவராய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப் போவார்கள். என் இயேசு பெரியவராய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடிப் போவார்கள். நானோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவேன். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார்.
பலத்த துருகமே. நான் அதற்குள் ஓடி என்றும் சுகமாயிருப்பேனே. தண்ணீர் உடைந்து ஓடும் போல கர்த்தர் எந்தன் சத்துருவை, தண்ணீர் உடைந்து ஓடும் போல கர்த்தர் எந்தன் சத்துருவை எனக்கு முன்பாய் உடைந்து ஓட பண்ணுகிறார். எனக்கு முன்பாய் உடைந்து ஓட பண்ணுகிறார். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் வல்லமையாலும் நிரப்பி நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, போஜனத்தினால் அல்ல கிருபையாலே இருதயங்களை சிறப்படுத்துங்கள். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இங்கு சொல்ல. போஜனத்தினால் அல்ல, நம்முடைய ஆத்துமாவை இருதயத்தை கிருபையால் ஸ்திரப்படுத்தணுமா. சரீரத்துக்கு போஜனம் வேணும். இன்னைக்கு உலகத்தில் பாருங்களேன், மனிதர்கள் போஜனத்துக்காகவே வாழ்கிறாங்க. வார இறுதி நாள் வந்துட்டால் போதும், ஹோட்டல் போகணும் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். இப்படிலாம் இன்றைக்கி இருக்க கலாச்சாரம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் 3 நேரம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. எங்கேயாவது வெளியில் போகணும், புது புது உணவு, புது புது ஹோட்டல் திறந்தால் அங்கே போய் பார்க்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும். அப்படித்தான் மனிதர்களுடைய எண்ணங்கள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 430 வருஷம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போகிறார். செங்கடலை கடந்தாச்சு. இவங்க என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ அன்றையில் இருந்து கானான் போகிற வரையும் அடுப்பு பற்ற வைக்கிற வேலையே கிடையாது. பயிரிட வேண்டிய வேலையே இல்லை. காய்கறி வாங்க வேண்டிய வேலையே இல்லை. தினமும் காலையில் வானத்திலிருந்து மன்னா பொழியும். அவ்வளவு தேனும் பாலும் போல் இருக்குமா. அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நமக்கு அப்படி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கொரோனா காலத்தில் கடையெல்லாம் மூடிட்டாங்க, பணம் இருந்து வாங்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ல. இவங்களுக்கு இலவசமாக வானத்திலேருந்து மன்னாவை பொழிய பண்ணுற, அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து ஆண்டவரை துதித்து ரெஸ்ட் எடுத்துட்டு கானானுக்கு போகணும். இதில் ஒரு கூட்டம் என்ன சொன்னால், ஆல்டர்னேட்டு அடுத்த உணவு என்ன, இந்த உணவு எங்களுக்கு திகட்டுகிறது. என்னாகமம் 21:5 மோசைக்கும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, என்ன இதே உணவு, உப்பு இல்லை, சப்பு இல்லை, இனிப்பு இல்லை. எந்த இனிப்பும் உப்புமே தொண்டைக்கு கீழே போனால் தெரியாது. ஆனால் இதுக்கு நம்ம செலவழிக்கிறோம் பாருங்கள், நேரம் எடுக்கிறோம் பாருங்கள். எத்தனை மணி நேரம், எவ்வளவு செலவு. இங்கே ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு உட்கார்ந்துருக்குறோம், சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி உட்கார்ந்துருக்குறோம். எவ்வளோ வேதனை இல்லை. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. ஆமாம், போஜன பிரியர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், போஜனத்தினால் அல்ல கிருபையாலே இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 23:2 பார்க்கும்போது வசனம் சொல்லுது, நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டைக்கு கத்தி வை. நீ ஒரே உணவு வெறி, சமைக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், தீந்து போயிடும். இப்படிலாம் உலகத்தில் இன்றைக்கி நிறைய ஓடும். அழிந்து போகிற உணவு இதெல்லாம்.
நித்திய உணவு ஒன்று இருக்குது. இயேசு அதை சொல்கிறாரு யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்துக்கு இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு போகிற அந்த உணவுக்காக நீங்கள் பாடுபடுங்கன்னாரு. ஆதாமையும் ஏவாளையும் பாருங்களே, ஆண்டவர் இந்த உணவை சாப்பிடாத, அதில் ஒரு வியாதி இருக்குது, அதில் ஒரு அலர்ஜி இருக்குதுன்னா சாத்தான் அவங்கள ஏமாற்றி தின்னு சாப்பிடு, போஜன பிரியர்களை மாற்றி அடிமையாக்கி டயர்டாக்கி அதனால் களைப்பு வந்து பல வியாதிகள் வந்துருச்சு. அது மட்டுமா, இந்த மண்ணாவை வெறுத்து வேற உணவு திண்டவங்க சாப்பிட்டவங்க என்ன ஆயிடுச்சான், ஜனங்கள் உட்கார்ந்து புசித்து குடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். தேவ சமூகத்தில் 1 கொரிந்தியர் 10:7 அப்படி சொல்லுது. இந்த போஜனங்கள் நம்மளை கிருபையிலையோ தேவனுக்கு முன்னாடி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கவோ நம்மளை விடலை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பல்லங்க, அது கிருபையால் ஸ்திரப்படுவது. அதனால தான் அங்கே நம்ம உபவாச ஜெபம் வைக்கிறோம். அது அநேகருக்கு வருத்தம். அதை சீக்கிரம் முடித்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் இன்றைக்கி உலகம் போய் கண்விழிக்க முடியல. பதார்த்தங்களால் உணவுகளால் தீட்டுப்படுகிற உலகம். தானியேலுடைய வாழ்க்கையில் உணவில் கூட தன்னை தீட்டுப்படுத்தாமல் மதுபானத்தை கூட அடிமையாக ராஜாவின் போஜனத்தை அருவருத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு திறம்பட்ட ஞானத்தின் அதிகாரியாக தேசத்தை வழிநடத்துகிற 5 ராஜாக்களின் காலத்தில் அவர் மேற்பட்டவனாக இருந்தாராம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததான். காரணம் பதார்த்தங்களினால அல்ல, கிருபையாலே இருதயத்தை ஸ்திரப்படுத்தினாரா. இன்றைக்கு அடிக்கடி நம்மளை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்கும்போது நம்முடைய இருதயத்தை கிருபையாலை ஸ்திரப்படுத்தி நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு வழியாய் வருகிற சத்துருவை 7 வழியாய் துரத்தி ஆண்டவர் பலத்தின் மேல் பலனடைய வைத்து நம்மளை கிருபையாலை ஸ்திரப்படுத்துவார். அதற்குத்தான் நாம் இந்த வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் இணைந்து தியானிக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கிருபையாலை உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த நாளில் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் ஸ்திரப்பட வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒரு விஷயம் பலப்படுத்தி, போஜனத்தினால் அல்ல உம்முடைய வான மன்னாவால் வார்த்தையால் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆரோக்கியம் தந்து இந்த நாளிலே அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.